ஏய், பப்பு யாதவுக்கும் போலீஸ்க்கும் நாம இருக்கிற இடம் எப்படி தெரிய வந்துச்சு? அதோட ஜெயில இருக்க வேண்டிய மொக்கராஸ் எப்படி வெளியே வந்தான்னு கண்டுபிடிங்க. மொக்கராஸ் விஷயத்தை எங்க கிட்ட விட்டுரு. போலீஸ் உன்னை எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கு. நீ பத்திரமா இரு. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. எப்பவுமே கான்டாக்ட்லயே இருங்க. எல்லாத்தையும் கரெக்டா செட் பண்ணி வச்சிருந்தேன் சார். இன்னும் 5 செகண்ட் விட்டுருந்தா அந்த குமரனை விளங்க மாட்டி உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருப்பேன். பண்ணாட அந்த மொக்கராஸ் எங்க இருந்து வந்தான்னு தெரியல சார். பாம்பா போட்டு தொலைச்சிட்டான். மாற்றான் தப்பிக்கிறான். இப்படியே போய்கிட்டு இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அந்த குமரன் லைன்ல இருக்கான். டேய், என் வரலட்சுமி என்னடா பண்ண? இன்னும் எதுவும் பண்ணல. அப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிற? கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணலான்னு இருக்கேன். உன் ஊர்வலத்தை கூட்டிட்டு வந்துரு. வரலட்சுமி உனக்கு கிடைக்கிறதும் கிடைக்காததும் நீ நிறைவேற்ற போற என் டிமாண்ட்ஸ் பொறுத்து இருக்கு. என்ன உன் டிமாண்ட்ஸ்? அரசாங்கங்கிறது மக்களுக்கு சேவை செய்யணும். என் டிமாண்ட் அதான். எந்த வாக்குறுதியை கொடுத்து நீ ஜெயிச்சியோ, எந்த மக்களுக்கு போய் சேர வேண்டியதை சேர விடாம நீ முழுங்கினியோ, அது அவங்களுக்கு போய் சேரணும். இல்ல உன் பதவியை விட உயிரை விட நீ மேலா நினைக்கிற உன் வரலட்சுமி. முதல்ல நான் சொல்றத நீ கேளு. உனக்கு 10 கோடி வேணுமா? கேட்ட பணத்தை தர. பெரிய கான்ட்ராக்ட் வேணுமா? வாங்கி தர. கொடைக்கானல்ல 50 ஏக்கர் வேணுமா? கொடுக்கறேன். இல்ல சென்னையில ஐடி பார்க் கட்டுறேன்னு சொல்லு, ஒரு 500 ஏக்கர் கவர்மெண்ட்ல இருந்து சாங்ஷன் பண்ணி தரேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அரசியலுக்கு வரணுங்கிறல்ல, ஒரு 50 சீட்டு கூட தரேன். சரியா? ஆனா இது என்னையா, மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற, அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணுங்கிற, இதெல்லாம் என்னால முடியாது. என் டிமாண்ட்ஸை நீ நிறைவேற்றலன்னு வை, அடுத்த தடவை போன் பண்ண மாட்டேன். பண்ணாம இருந்ததை பண்ணு. சரி, ஒரு தடவை போன என் வரலட்சுமி கிட்ட கூட. பப்பு, எப்படி இருக்கீங்க பப்பு? வரம் ஏதோ உயிரோட இருக்கு, அவ்வளவுதான். கவலைப்படாதீங்க பப்பு. நீ எப்படி இருக்க வரம்? இந்த ராட்சசன் என்ன பண்ணுவானோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துட்டு இருக்கேன் பப்பு. புனிதமான நம்ம காதல நினைச்சுதான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ எதுக்கும் பயப்படாத. உன்னை நான் காப்பாத்துறேன். வரம் 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 வரம். கொஞ்ச நேரம் பேச விடு. வரத்துக்கிட்ட பேசுறதெல்லாம் இருக்கட்டும், போய் வாக்குறுதியை நிறைவேத்து. ஹலோ 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 சார், இந்த குமரன் சாதாரணமான ஆள் இல்ல சார். சயின்டிஸ்ட் மாதிரி வேலை செய்யறான். அட ட்ராப் பண்ணலான்னு பார்த்தா கிடைக்க மாட்டேங்கிறான். எங்கேயோ ஒரு டெலிபோன் கம்பத்து மேல ஏறிட்டு பேசிட்டு இருக்கான் சார். சார், அவன் கேட்கறதெல்லாம் செய்யணும்னா குறைஞ்சபட்சம் 100 கோடியாவது செலவாகும். என்ன செலவானாலும் பரவாயில்ல சார். ஏற்கனவே கவர்மெண்ட் கஜானா காலியா இருக்கு. அவன் கேட்கறதெல்லாம் செய்யணும்னா நீங்க முழுங்கினதெல்லாம் கக்கணும். கக்கறையா? என் வரத்துக்காக முழுங்குறது எல்லாத்தையும் கக்கற. மக்களுக்காக நீங்க இப்படி திடீர்னு சேவை செய்யறது பத்தி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இத பத்தி உங்க கருத்து என்ன சார்? இதுல ஆச்சரியம் என்ன இருக்கு? இந்த நாடு என்னுடைய நாடு. இந்த மக்கள் என்னுடைய நாட்டு மக்கள். இந்த மக்களுக்காக நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையை எப்பவோ அர்ப்பணிச்சிட்டேன். மக்களோட நலன் தான் என்னுடைய உயிர் மூச்சு. இனிமே இந்த பப்பு ஏதோ செயல்ல இறங்க போறான். வெட்டி பேச்சுக்கு இனி இடமே இல்ல. சார், குமரனுக்கு பயந்துதான் நீங்க இதெல்லாம் செய்றீங்கன்னு சொல்றாங்க. அந்த பக்கம் போ. உன் பருப்பு ஷாஜகானே மிஞ்சிருவான் போல இருக்கு. அவராது ஒரு தாஜ்மஹால் தான் கட்டினாரு. இவன் உனக்காக 1000 கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கான் பாரு. குத்துக்கல்லு மாதிரி நிக்காம நீங்களும் போங்கடா. உங்களால முடிஞ்ச வேலையை செய்யுங்க. கூலி செலவாவது மிஞ்சுண்டா. டேய், வாங்க வாங்க வாங்க.
உன் பப்பு கனவுல வந்தானோ? இல்ல, நீதான் வந்த. என்ன பெல்ட் அடிக்கிற? கனவுல நீ எங்க புனிதமான காதலை புரிஞ்சுக்கிட்டு காதலர்களை பிரிக்கிறது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்க 2 பேருக்கும் நீயே பக்கத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வச்ச. அச்சத வேற போட்டு தெரியுமா? எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சதுக்காக பந்தியில நானே உன் பக்கத்துல உட்கார்ந்து உனக்கு ஊட்டி விட்டேன். இது எனக்கு பிடிச்சிருக்கு. எங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சதா? எனக்கு ஊட்டி விட்டது. ஐயோ, பேராசைதான். முதல்ல இதை அவுத்து விடு, வேலை இருக்கு. என்ன வேலை? போ, எல்லாமே சொல்லணுமா உனக்கு? முதுகு இருக்குது. சொரிஞ்சு விடவா? கைய வெட்டிடுவேன். அவுத்து விடுறா. உபச்சாரம், உபச்சாரம். ஜாலியா சுத்தி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? இதோ இப்படி கொண்டு வந்து நீ கட்டி போட்ட. சரி வா, போய் ஜாலியா சுத்திட்டு வரலாம். நிஜமாவா? அப்படியே தப்பிக்கலான்னு பாக்குறியா? உன்கிட்ட இருந்தா உன்னை தேடிட்டு இருக்கிற போலீஸ்காரங்களையே படாத பாடுபடுத்திட்டு இருக்க. உன்கிட்ட இருந்து நான் தப்பிக்க முடியுமா? இன்னும் 48 மணி நேரத்திற்குள் தான் கடத்திச் சென்ற வரலட்சுமியோடு குமரன் கோர்ட்டில் சரணடையவில்லை என்றால் வெடிகுண்டு வழக்கிலும் சிறையிலிருந்து தப்பிய வழக்கிலும் வரலட்சுமியை கடத்திய வழக்கிலும் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் என தீர்மானித்து குமரனை கண்டதும் சுடுவதற்கு உயர்நீதிமன்றம் இன்று ஆணை பிறப்பித்திருக்கிறது. நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள சரண்டர் ஆகலன்னா உன்னை பார்த்ததும் ஷூட் பண்ண சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. மொக்கராசை பத்தி விசாரிக்க சொன்னேன், என்னாச்சு? எலெக்ஷன் டைம்ல பாம் பிளாஸ்ட் நடத்தினதே அந்த மொக்கராசு தான். அந்த டைம்ல அவன் வேற கேஸ்ல ஜெயில இருந்ததா ஆதாரங்களை காமிச்சிட்டு வெளியே வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு போயிருக்கான். விடு. டேய், இப்போ அவன் உன்னை கொல்லணும்னு தான் சுத்திட்டு இருக்கான். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. எனக்கு எதுவும் ஆகாதுடா, நீங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. சரி. கோர்ட் எனக்கு 48 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கு. நான் உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். மரியாதையா நீ செஞ்ச குற்றத்தெல்லாம் கோர்ட்ல ஒத்துக்கோ. நானா? குற்றமா? ஏய், உன்னோட பருப்பெல்லாம் என்கிட்ட வேகாது. எலெக்ஷன்ல நடந்த பாம் பிளாஸ்டுக்கு நீதான் காரணம்னு கோர்ட்ல ஒத்துக்கணும். அது எல்லாத்தையும் நான் தான் பண்ணங்கிறதுக்கு என்னடா சாட்சி இருக்கு? உன் பின்னாடியே நிக்கிறானே உன் மாப்பிள்ள மொக்கராசு, அவன் தான் சாட்சி. இருடா. டேய் மொக்க, ஒழுங்கா உண்மையை ஒத்துக்க. ஏற்கனவே நீ செஞ்ச தப்புக்கு உன் கையை மட்டும்தான் உடைச்ச. இந்த தடவை பாட்டா பிரிச்சு எடுத்துருவேன். டேய் பப்பு, உன் வரலட்சுமிக்கு ஒன்னால முகூர்த்தம் நடக்கல, ஆனா என்னால சாந்தி முகூர்த்தம் நடந்துடும். 10 பேருக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக உன் ஒருத்தனுக்கு அநியாயம் செய்ய நான் தயங்க மாட்டேன். செஞ்சிடறேன். ஹலோ, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. அவன் தலையோட வர. டேய் நில்லுடா. அவனை செய்யறது இருக்கட்டும், நீ அவன்கிட்ட மாட்டிக்கிட்டா முதலுக்கே மோசம் ஆயிடும்டா. அதெல்லாம் நடக்காது மாமா. நான் ஜெயில இருந்தது உன் கண்ணில் பயத்தை பார்க்கல, சந்தோஷத்தை பார்க்க. நான் கிளம்புறேன். ஏய் மாமா, ஜாகிரதையா பாத்துக்கோ. நீ ஜாகிரதடா. போன்ல பப்பு கிட்ட நீ என்ன சொன்ன? மரியாதையா கோர்ட்ல சரண்டர் ஆகுன்னு சொன்ன. அப்புறம் என்ன? அவ்வளவுதான். இல்ல அதுக்கப்புறம்? ஓஹோ, நீ அந்த மேட்டருக்கு வரியா? உனக்கு சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சிரும்னு சொன்னேன். அப்படின்னா 6ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்க, இது கூடவா புரியல? இதே மாதிரி 6வது கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி எப்போ சொல்லிருக்கியே? ஐயோ, இந்த தடவை சொன்ன மாதிரியே செஞ்சிருவியா? சொன்ன மாதிரினா சொல்லாம ஏதாவது செஞ்சிருக்கனா? இல்ல ஏதோ செய்யல. நீ அந்த அளவுக்கு கெட்டவன் இல்ல, ஆனா அந்த அளவுக்கு நல்லவனும் இல்ல. அப்படின்னா 10 பேருக்கு நல்லது நடக்கிறதுக்காக எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் கவலைப்பட மாட்டேன். கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. புரியுற மாதிரி சொல்றியா? இப்ப என்ன பண்ண போற? நீ நினைச்சதான் பண்ண போற. அதுக்குதான் இடம் தேடிக்கிட்டு இருக்க. அப்பா கிட்ட போறியா? உன்னதான் கேக்குறேன். பப்பு கிட்ட போறியா? கொஞ்சம் அங்க பாரு. முதல்ல இருந்து நீ நல்லவன்னு எனக்கு சந்தேகமா இருந்தது. அதை நிரூபிச்சிட்டேன்.
என்னையும் பத்திரமா இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அவர்கிட்ட சொல்லி உனக்கு ஒண்ணும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். சரி, நான் கிளம்பிட்டா? ஜாக்கிரதை. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் கேட்டதா சொல்லு. காதல் எவ்வளவு புனிதமானதுன்னு இப்போது ஒத்துக்கிறியா? எப்பவும் சொல்வியே இந்த காதல் கத்திரிக்காய் அது இதுன்னு. பாத்தியா, அந்த காதலோட பவர் உன்ன மாதிரி ஆளை கூட மாத்திடும். ஆனா உனக்குதான் இந்த காதலுக்கு இதெல்லாம் பிடிக்காது. இப்ப ஒத்துக்கிறேன் வரலட்சுமி. காதல் இருக்கு, வேற எங்கேயும் இல்ல, இங்கேயே இருக்கு. அதுவும் என் முன்னாடியே இருக்கு, ஓ ரூபத்துல இருக்கு. உன் காதலை பார்த்து எல்லாரும் பெருமை பண்ண வரலட்சுமி. இறக்கப்படக்கூடாது. பப்பு யாதவ் நல்லவன் இல்ல, ஒரு ரவுடி. இதுவரைக்கும் அவன் பண்ண தப்புக்கு அவன் மட்டும்தான் காரணம். நாளைக்கு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுல உனக்கும் பங்கு இருக்கும். உன்ன மாதிரி ஒரு அப்பாவி பொண்ணு அவனுக்கு பலியானாலும் எங்க போராட்டத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். கொஞ்சம் யோசி வரலட்சுமி. வேணும்னா ஊர்ல இருக்க உன் பாட்டிக்கிட்ட நானே உன்னை கொண்டு போய் விடுறேன். தாமிரபரணியை தாண்டிட்ட, தாமிரபரணி அளவுக்கு ஆழமா யோசி. வரம் வந்துடு, வரம் என்கிட்ட வந்துடு. இன்னியோட இவன் கதை முடிஞ்சது. டேய், இத்தனை நாள் வரலட்சுமிக்காகத்தான் நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருந்த. இல்லன்னா உன்னை என்னைக்கோ தூக்கி இருப்பேன்டா. நீ என் கால் தூசுக்கு சமண்டா. வரம், நீ எதுக்கும் பயப்படாத, வந்துடு. இன்னைக்கு இவன் ரத்தத்தால உனக்கு அபிஷேகம் செய்யறேன். வந்துடு. டேய், எங்கடா போய் தொலைஞ்சீங்க? வாங்கடா, வந்து இவன் தலை தனியா முண்டம் தனியா வெட்டி கூறு போடுங்கடா. வந்துடு வரம், வந்துடு.